Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஆங்குலர் சம்பந்தமான வீடியோ டியூட்டோரியல்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ஆங்குலர்ல வந்து மெட்டீரியல் டிசைன் சம்பந்தமா பார்ப்போம். இப்போ வந்து உள்ள லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்னா ஆங்குலர் மெட்டீரியல் டிசைனை வச்சு தான் டிசைன் பண்றாங்க. ரைட், அது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மெட்டீரியல் யூஐன்னு சும்மா கூகுளில் அடிச்சு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்டர்ஃபேஸ்ல இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கான பட்டன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டில் இருக்குது. இது ரொம்பவே உங்களுக்கு யூஐ டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு யூஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறது வந்து ரைட் ரைட். இப்போ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆங்குலர் மெட்டீரியலைஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆங்குலர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆங்குலர் தான் முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட மெஷினுக்கு. இப்போ ஆங்குலர் சிஎல்ஐ நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு இதுக்கு போவீங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இந்த பார்த்தீங்கன்னா ஆங்குலர் சிஎல்ஐன்னு இருக்கு. இப்போ நான் வந்தீங்கன்னா வந்து ஒரு ஜி டிரைவ்ல நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று கிரியேட் பண்ணேன். ஆங்குலர் மெட்டீரியல் மேட்டுன்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே போயிட்டு நான் சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணி இங்கே தான் வந்து நான் இந்த ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன், ஆங்குலர் ப்ராஜெக்ட். அப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த கிளிப்போட இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணி என்டர் பண்ணுற நேரம் உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபிகர் ஆகிறதுக்கு வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ரைட், அதுக்கப்புறம் தான் நீங்களோட நியூ ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ண முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபிகர் ஆகிற நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இதுதான் கமாண்ட் என்ஜி நியூ மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இதை வந்து நான் உங்களுக்கு ஆங்குலர் சம்மந்தமாக ஒரு சீரீஸ் நான் செஞ்சுருக்கேன். அதனால தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு போகிறேன். ரைட், இதில் வந்து நம்ம எஸ்சிஎஸ்எஸ்ஸை வந்து நம்மளோட கீபோர்டில் வந்து அப் அண்ட் டவுன் எரோ மூலியமாக நான் செலக்ட் பண்ணி இங்கே நான் வந்து எஸ் பண்ணுறேன். எஸ் பண்ணி நான் வந்து என்டர் பண்ணுற நேரம் எனக்கு வந்து இந்த எல்லா பேக்கேஜஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்குது. நீங்கள் இதை ஃபுல்லாக எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கன்ஃபிகர் ஆக வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து மெட்டீரியல் லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்போ என்ன தெரியுமா செய்யணும்னா இந்த ப்ராஜெக்ட் உள்ளுக்கு போயிட்டு சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணி இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நான் வந்து நம்ம 2-3 கமாண்ட் ப்ராம்ப்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மெட்டீரியல் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு ஆங்குலர் மெட்டீரியல்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த சைடுக்கு போவோம். போயிட்டு இதில் கெட் ஸ்டார்டட் போயிட்டு இந்த இருக்கு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி அடிச்சு காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இதில் போட்டு என்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரைட், ஓகே. இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் லைப்ரரி நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து எஸ் கொடுங்க. ரைட், ஓகே. இதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி இதை சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து என்பிஎம் பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்குள்ளே தான் நமக்கு அந்த மெட்டீரியல் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம எஸ் கொடுப்போம், எஸ் கொடுங்க. ரைட், இப்போ அதோட பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு 2-3 கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதை நம்ம பண்ணணும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்போம். ரைட், இப்போ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண நேரம் இன்னொரு கான்ஃபிகரேஷன் கேட்போம். ரைட், அது தீமை நீங்கள் என்ன தீமை செலக்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலைஸ் லைப்ரரியை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த தீமை செலக்ட் பண்ணுங்கள், இண்டிகோ பிங்க்ன்றத. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் வந்து அப் ஏரோ கீயை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ரைட், எங்கன்னா குளோபல் டைப்போகிராஃபி ஸ்டைல் ஆட் பண்ணணுமா கேட்கும். நான் வந்து எஸ்ட்டு கொடுத்து நம்ம அதை ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து இன்க்ளூட் அனி அனிமேஷன் இருக்குது, இதை நான் வந்து என்டர் பண்ணுறேன். ரைட், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். எதுலன்னா package.jsonல வந்து எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. இந்த ரைட், இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா package.jsonல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். இதை வந்து நம்ம விஎஸ் கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுவோம். சிஎம்டி அடிச்சுட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து விஎஸ் கோட் எடிட்டரில் ஓப்பன் ஆகும்.
வேண்டாம். ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, ஃப்ளட்டரில் செஞ்சு இந்த ஃப்ளட்டர் இந்த ப்ராஜெக்டை வந்து க்ளோஸ் பண்ணும். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து package.jsonல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஆங்குலர் அனிமேஷன்ஸ் ரைட், இந்த ஆங்குலர் மெட்டீரியலைஸ் டிசைன் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆங்குலர் மெட்டீரியல் டிசைன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் வந்து இதை வந்து நான் வந்து இன்னைக்கு இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன் ஆங்குலர் ப்ராஜெக்ட். அதுக்கு நம்ம என்ன எழுதணும், ng serveன்னு சொல்லி கமாண்ட் அடித்து ரன் பண்ணுறேன். ஓகே ரைட். இப்போ நம்ம மெட்டீரியல் லைப்ரரி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத வந்து நான் இன்னைக்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். இன்னைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா எப்படி இதுக்கான பட்டன்ஸ், எப்படி ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் ஒன்று நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றத வந்து எல்லா கான்செப்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ பாருங்கள் போர்ட்டும் பாருங்கள் இதை கான்ஃபிகர் ஆகி கொடுத்துருச்சு. இந்த போர்ட்டை வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இதில் போயிட்டு ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு. ரைட். இங்கே பாருங்கள் உங்களோட வெல்கம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஓகே ரைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த அண்ட் கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் ஹாப்பி ரன்னிங். ரைட். இப்போ இந்த ஆப்பில் வந்து அவங்களோட போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப் கம்போனண்ட்டில் போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக மெட்டீரியலைஸ் சிஎஸ்எஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட யூஐடிஸ் அண்ட் வெல்கம் ஸ்க்ரீனே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு நம்ம. ரைட். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதை அப்படியே இது பண்ணிவிட்டு நான் வந்து ஹலோன்னு சொல்லி அடிச்சுக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் கம்ப்ளீட்டாக வந்து என்னோட ஆன் ஸ்டைல்லே நான் செய்வேன். ரைட். நான் இதை அப்படியே ரவுட் அவுட்லெட்டை மட்டும் விட்டுட்டு நான் இங்கே வந்து h1ன்னு சொல்லி அடிச்சிட்டிங்கன்னா வந்து நான் வந்து ஹாய்ன்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன வந்து ஹாய்ன்னு டிஸ்பிளே பண்ணுறேன். ரைட். உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் வந்து எப்படி நம்ம பட்டன் செட் பண்ணுறது எல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.